ஹாய், இன்றைக்கி வந்துட்டு டாபிக் வந்து டிசிஷன் மேக்கிங். நம்ம ஒரு டிசிஷன் எப்படி எடுப்போம் அப்படிங்கிறது. நார்மலாக நீங்கள் ஏதாவது ஒரு பைக்கோ இல்லை காரோ இல்லை ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ எது வாங்குறீங்கனாலும் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பண்ணுவீங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க எவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆன்லைனில் எவ்வளோ ப்ரைஸு, ஆஃப்லைனில் எவ்வளோ ப்ரைஸஸ் இருக்குது, டெஸ்ட் ட்ரைவ் ஏதாவது பண்ணுமா, என்னென்ன லோ கிரேட்லேருந்து ஹை கிரேட் வரைக்கும் இருக்கிற எல்லா மாடலும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி கடைசியில் தான் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபைனலாக ஒரு டிசிஷனை மேக் பண்ணுவீங்க. இது நார்மலாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு. சேம் வைஸ் ஒரு ஹெல்த் கேர் ரிலேட்டடாக ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் பிரெயின் யூஸ் பண்ணணும். பிரெயின் அப்படின்னா என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, பி ஃபார் பெனிஃபிட். அதை நீங்கள் பண்ணுறங்காட்டி உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும், ரிஸ்க் இன்கேஸ் நீங்கள் அது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதோட ரிஸ்க் என்ன நீங்கள் வந்துட்டு ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கான ஆல்டர்னேட் என்ன இருக்குது, இதுக்கு இந்த கைண்ட் ஆஃப் மெத்தட் தான் இருக்குது, அதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பீங்க. உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுது, உங்களோட இன்ட்யூஷன் வந்துட்டு எதை பண்ண சொல்லுது அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் நோ ஆர் நெவர் ஆர் நாட் நவ், என் ஃபார். ஸோ வந்து இப்போ வேணுமா, இப்போ வேண்டாமா, இல்லை எப்பவுமே வேண்டாமா அப்படிங்கிறது டிசிஷனையும் நீங்கள் தான் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு கரெக்டான டிசிஷனாக நீங்கள் மேக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ப்ரெக்னென்ட் விமன் அவங்களோட லேபர் அப்போ வந்து அவங்களுக்கு வந்துட்டு லேபர் பெயின் இருக்கும். அந்த லேபர் பெயினை கோப்பப் பண்ணுறதுக்கு WHO வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் வந்து ஹெல்த்தியர் மதர் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, மியூசிக் கேட்குறதோ, மசில் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, இல்லை மசாஜ் எடுத்துக்கிறது, ஹாட் பேக் எடுத்துக்கிறது, இல்லை மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா வந்து WHO ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதே WHO மதர் வந்து அந்த ஹெல்த்தியர் மதர் இஃப் வில்லிங் டு டேக், அவங்களுக்கு விருப்பம் இருக்குது, அவங்க வந்து பெயின் கில்லர் எடுத்துக்கணும், எபிடியூரல் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா ஃபைனலி அவங்களோட விருப்பம் தான் முக்கியம். ஸோ அவங்க எபிடியூரலும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக இது ரெண்டில் எது சூஸ் பண்ணுறாங்கங்கிறது மதர் அண்ட் ஹர் பார்ட்னர், மதர் வில் டிசைட். ஸோ வந்து அது எப்படி மதர் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எபிடியூரல் எடுத்துக்கிறாங்கன்னா அதோட பெனிஃபிட் என்ன, மதருக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, பேபிக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, அதோட ரிஸ்க் என்ன, மதருக்கு என்ன ரிஸ்க்காக இருக்கான கான்சிக்வன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், பேபி என்ன அதுக்கான கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். தென் இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா, ஆல்டர்னேட் தான் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், அதை நீங்கள் ஆல்டர்னேட் வேறு ஏதாவது ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் இருக்கா, உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுது, எபிடியூரல் போகணுன்னு சொல்லுதா இல்லை ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை ட்ரை பண்ணணும்னு சொல்லுதா. அந்த சுச்சுவேஷனில், அதாவது நீங்கள் லேபரில் இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ வேணும்னு தோணுதா, இல்லை இப்போ வேண்டான்னு தோணுதா, இல்லை எப்போவுமே அது வேணாம் நான் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிக்கிறேன்னு தோணுதா, இந்த எல்லா டிசிஷனையும் வந்துட்டு நீங்கள் எடுத்தால் தான் அந்த ஒரு பர்த் வந்து ஹெல்த்தியராகவும் ஹாப்பியராகவும் இருக்கும். ஸோ நீங்கள் முன்னாடியே ஒரு என்ன ப்ராசஸ் போகும் அப்படிங்கிறது உங்கள் கேர் ப்ரொவைடர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டிசிஷனை மேக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இன்பாக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.